ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்கதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். மகாலட்சுமி ச வித்மஹே விஷ்ணுபதிஞ்ச தீமஹி தன்னோ லட்சுமி பிரசோதயாத். ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஆங்கிலம் 24ஆம் தேதி நவம்பர் மாதம் 2024. இன்றைய திதி நவமி திதி. நள்ளிரவு 1:21 வரை உள்ளது. இன்றைய நட்சத்திரம் பூர நட்சத்திரம். நள்ளிரவு 1:37 வரை உள்ளது. சித்த யோகமும் அமிர்த யோகமும் கூடிய நாள். இன்று சந்திராஷ்டமம். திருவோண நட்சத்திரக்காரர்கள் தங்களுடைய மாமூல் பணிகளை மட்டும் செய்ய வேண்டும். மற்றபடி புதிய விஷயங்களில் தலையிடுவது, புதிய தொழில் தொடங்குவது, முக்கிய பணிகளை மேற்கொள்ளுவது இவற்றை தவிர்ப்பது நல்லது. அவ்வாறு செய்ய நேரிடின் அவர்கள் அம்மன் கோயிலுக்கு சென்று மல்லிகைப்பூ சாற்றி நெய் தீபம் ஏற்றி வணங்கிய பின் செய்யலாம். முடிந்தவரை அவர்கள் பேச்சில் கவனம் தேவை. இன்றைய நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை மதியம் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. கண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய ராசி பலனை இப்பொழுது காணலாம். மேஷராசி அன்பர்கள் பொறாமை கொள்வர். அவர்கள் மேல் மற்றவர்கள் பொறாமை கொள்வார்கள். ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறி இருப்பார்கள். அதனால் மற்றவர்களுக்கு பொறாமை ஏற்படும். ஆகையால் அவர்கள் தங்கள் மேல் மற்றவர்கள் பொறாமை செலுத்தினாலும் அமைதியாக இருந்து பிள்ளையார் கோயிலுக்கு சென்று தேங்காய் உடைத்து பிள்ளையாரை வேண்டிக் கொள்வது சால சிறந்தது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இனம் புரியாத பய உணர்வு அவர்கள் மனதில் தோன்றும். இருந்தாலும் அந்த பய உணர்வை நீக்குவதற்கு அவர்கள் சிவன் ஆலயத்துக்கு சென்று சிவபெருமானுக்கு வில்வம் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் அப்பய உணர்வு நீங்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு மற்றவர்கள் ஆதரவு காட்டுவார்கள். அதனால் அவர்களுக்கு செய்தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். கடகராசிக்காரர்கள் மற்றவர்கள் அவர்களை எதிர்ப்பார்கள். எதிர்ப்பு மிகும். எதிரிகளுடைய தொல்லையிலிருந்து தங்களை காத்துக்கொள்ள அவர்கள் ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேயரை வணங்கி ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர அந்த எதிர்ப்பு அகலும். சிம்மராசிக்காரர்களுக்கு செய்தொழிலில் தடங்கள் ஏற்படும். எந்த காரியம் எடுத்தாலும் தடங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அந்த தடங்களை அவர்கள் எதிர்கொள்ள பிள்ளையார் கோவில் சென்று 3 தேங்காய்களை சிதறுக்காய்களாக உடைக்க வேண்டும். கன்னிராசிக்காரர்களுக்கு செய்தொழில் ஆதாயம் மிகும். அதனால் அவர்களுக்கு பணவரவு கூடும். துளாராசிக்காரர்கள் எந்த தொழில் செய்தாலும் அதில் சாதனை புரிவார். சாதனையாளர் என்ற பட்டம் அவர்களுக்கு வரும். விருச்சிக ராசி அன்பர்கள் பக்தி உணர்வுடன் கோயிலுக்கு சென்று பக்தி காரியங்களில் ஈடுபடுவர். ஆகையால் அவர்கள் இன்று கோயிலுக்கு சென்று ஒரு 10 பேருக்கு அன்னதானம் செய்வது சால சிறந்தது. தனுசு ராசிக்காரர்கள் இன்று பணிவாக பேசுவர். அவர்களுக்கு மற்றவர்களிடம் ஒரு விதமான பய உணர்வு ஏற்படுவதால் தாங்கள் எந்த விஷயத்தை எடுத்தாலும் விட்டு கொடுத்து செல்வோம் என்று தோன்றும். ஆனால் அவர்கள் அத்தகையவர்கள் அல்ல. பேரளவில் அவர்கள் பணிவு மேற்கொள்வார்களே தவிர உள்ளத்தில் அவர்கள் உயர்ந்தவர்கள், திடமிக்கவர்கள். அவர்களுக்கு செல்ல வேண்டிய ஆலயம் பெருமாள் கோயில். பெருமாள் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர வேண்டும். மகர ராசிக்காரர்களுக்கு செய்தொழில் லாபம் மிகும். அதனால் அவர்கள் ஒரு 5 பேருக்காவது அன்னதானம் செய்ய வேண்டும். கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாவற்றிலும் மறதி ஏற்படும்.
தாங்கள் வைத்த பொருளை மறந்து விடுவார்கள். செல்போன் போன்றவற்றை எங்கேயாவது தொலைத்து விடுவார்கள். ஆகையால் அவற்றை ஞாபகமாக பையில் வைத்துக்கொண்டு மிக நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். பதட்டமில்லாமல் காரியத்தை செய்ய வேண்டும். அவர்கள் செல்ல வேண்டிய ஆலயம் காளி அல்லது துர்க்கை ஆலயம். அங்கு சென்று எலுமிச்சை பழ தீபம் ஏற்றினால் அவர்களுக்கு மறதி அகலும். மீனராசிக்காரர்களுக்கு நன்மை மேல் நன்மை சேரும். அவர்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் பொன்னாய் முடியும். நன்றி, வணக்கம்.